வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன தெரியுமா? அண்ணாமலை பாரத் மாதா கி ஜெய் இனி சொல்லுவாரா? பாரத் மாதா கி ஜெய்க்கு எதிராக அண்ணாமலை திரும்பிட்டாரு அப்படின்னு நயினார் கும்பல் பரப்பி விட்டுருக்காங்களே. அமெரிக்காவில் வச்சு பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணன். என்ன சொல்லியிருக்காருன்னா, வீத லீடர்ஸ் இயக்கம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்லணும். பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும், தமிழ் அன்னை வாழ்கன்னு சொல்லணும், தமிழ் வாழ்கன்னு சொல்லணும், பாரதம் வாழ்கன்னு சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இனி வீத லீடர்ஸ் இயக்கம் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகள்லையும் பாரதம் வாழ்க, தமிழ் வாழ்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வாலண்டியர்ஸ் சொல்ல இருக்காங்க. அண்ணாமலையுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில், உத்தரவின் பேரில் சொல்ல இருக்காங்க. சமீபத்தில் பாஜகவுடைய நிர்வாகி அஸ்வத்தாமன் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு மனதார சொன்னவர்களால் அண்ணாமலை இயக்கத்தில் இருக்க முடியாது, பாஜகவை விட்டு வேற எந்த இயக்கத்திலையும் இருக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கு தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பாரத் மாதா கி ஜெய், ஐ ஸ்டாண்ட் வித் அண்ணாமலை அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு. உடனே அஸ்வத்தாமன் கேட்டாரு, நீங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றீங்க, உங்க அண்ணன் அண்ணாமலை இனி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாரு. அண்ணன் சொல்லிட்டாரு, பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாம், தமிழ் அன்னை வாழ்கன்னு சொல்லலாம், பாரதம் வாழ்கன்னு சொல்லலாம், தமிழ் வாழ்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணன் பேசியிருக்காரு அமெரிக்காவில். இப்போ தமிழக பாஜக கும்பல் சைலண்ட் ஆயிட்டாங்க அண்ணாமலையுடைய ரிப்ளையை பார்த்துட்டு. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் ஜூனியர் என்டிஆருடைய படத்தை தமிழகத்தில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், என்ன நினைச்சுக்கிறீங்க, முருகப்பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை மாற்ற நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காரு. ஜூனியர் என்டிஆர் முருகப்பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக கொண்டு எடுக்கப்படக்கூடிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் முருகப்பெருமான் நார்த்தில் பிறந்தவர் மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு கத்திருக்காரு. இப்போ சீமான் அவர்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, முருகப்பெருமானுக்காக இப்படி குரல் கொடுக்குறீங்களே, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை அன்னைக்கு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறீங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு படத்தை எதிர்க்கிறீங்களே இவ்வளவு பேர், முருகப்பெருமான் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறீங்களே, தீபத்தூண் விவகாரத்தில் ஏன் வாயவே திறக்கலை? எல்லாரும் அப்படியே சைலண்டாக இருந்தீங்களே. இப்போ முப்பாட்டை முருகன் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, தீபத்தூண் விவகாரத்தில் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை, திமுக அரசாங்கத்தை ஏன் கண்டிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலர் சீமான் அவர்களை டேக் பண்ணி கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிருக்காரு. ஏன்னா பலர் 1 by 1 ஏடிஎம்கேலேருந்து விலகி பல கட்சிகளில் சேர்ந்துக்கு இருக்காங்க. கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு மாவட்ட ரீதியாக மீட்டிங்கை போட்டு நடத்துகிறாரு. இப்போ விஷயம் என்னென்னா, ராணிப்பேட்டையில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. ராணிப்பேட்டை தொகுதியுடைய எம்எல்ஏ அந்த மீட்டிங்கை புறக்கணிச்சிருக்காரு. அப்போது ராணிப்பேட்டை எம்எல்ஏ சுகுமாரும் கூடிய விரைவாக எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேல சேர போகிறாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள் உருவாயிருக்கு. இன்னொரு விஷயம், தஞ்சையில் நடந்த ஏடிஎம்கே மீட்டிங்கில் இபிஎஸ்சி கிட்ட மாவட்ட நிர்வாகிகள் என்ன வலியுறுத்தியிருக்காங்கன்னா, அமமுகவை ஏடிஎம்கேவோட மெர்ஜ் பண்ணணும், டிடிவி தினகரனை மறுபடியும் ஏடிஎம்கேக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பதில் கொடுத்துருக்காரு. முன்னாடியே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் ஏடிஎம்கேக்குள்ளே சேர்த்திருந்தாலே இன்னைக்கு ஏடிஎம்கே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காது. நான் மட்டும்தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு இபிஎஸ் விடாப்புடியாக இருந்ததன் விளைவு தான் இன்னைக்கு எலெக்ஷனில் படுதோல்வி அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.